தெற்காசிய நீல புரட்சிக்கு வித்திடும் முதல் தானியங்கி ஆழ்கடல் துறைமுகமாக அசாத்தியமாக உருவெடுத்துள்ளது கேரளாவின் விழிஞம் துறைமுகம். அதிநவீன தொழில்நுட்பம், ஆச்சரியமான கட்டமைப்பு என இந்தியாவின் அடையாளமாக மாறியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இயற்கையை சிதைக்காத கட்டமைப்பு. ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்காசிய நாடுகளின் கடல்சார் இந்திய நுழைவாயில். உலக அரங்கில் இந்தியாவை தலை நிமிர செய்யும் கடல் வாணிபத்தின் கேந்திரம். இந்தியாவுக்கே முன்னோடியாக உருவெடுத்துள்ள சர்வதேச துறைமுகம் விழிஞம் இந்தியாவின் நீல புரட்சிக்கு விதை போட்டுள்ள இடம். மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களை நிறுத்தும் திறன் கொண்ட இந்தியாவின் முதல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமாக விழிஞம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செல்லும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சரக்குகளில் 70% கையாளும் தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த துறைமுகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே 24 மீட்டர் ஆழம் கொண்ட கடற்பகுதி என்பது விழிஞத்திற்கு இயற்கையாகவே இருக்கும் சிறப்பாக உள்ளது. இதனால் உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களை குறிப்பிடத்தக்க அகழ்வாராய்ச்சி இல்லாமலேயே நிலைநிறுத்த முடியும். விழிஞத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரேக் வாட்டர் சிஸ்டம் என்பது பொறியியல் துறையின் அற்புதமாகவே காட்சியளிக்கிறது. பதினெட்டு முதல் 20 மீட்டர் ஆழத்தில் கட்டப்பட்டுள்ள இது 2960 மீட்டர் நீளம் கொண்டது. அதாவது 9 அடுக்குமாடி கட்டிடத்தை வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு ஆழத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் கட்டப்படாத ஆழமான பிரேக் வாட்டர் சிஸ்டத்தை விழிஞம் துறைமுகம் மட்டுமே கொண்டுள்ளது. சென்னை IITயுடன் இணைந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அதிநவீன தானியங்கி கப்பல் கிரேன்கள், தானியங்கி யார்டு கிரேன்கள், செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய VDMS எனப்படும் வெசல் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தொழில்நுட்பத்தால் இந்த துறைமுகத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது விழிஞம் துறைமுகத்தின் மேலாண்மை மற்றும் இயக்க பணிகள் அனைத்தையும் மைய அலுவலகத்தின் கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கொண்டே அதானி குழும ஊழியர்கள் கணினி வழியாக கண்காணித்து லாவகமாக இயக்குகிறார்கள். இதனால் 1.5 நிமிடங்களுக்குள் ஒரு கண்டெய்னர் யார்டில் ஏற்றவோ இறக்கவோ செய்வதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்பை விழிஞம் துறைமுகம் பெற்றுள்ளது. இந்தியாவிற்குள் கொண்டு செல்லப்படும் அனைத்து கடல்சார் சரக்குகளிலும் கிட்டத்தட்ட 75% சிங்கப்பூர், கொழும்பு அல்லது துபாய் போன்ற வெளிநாட்டு துறைமுகங்களில் மாற்றப்படுகின்றன. அதாவது இந்திய துறைமுகங்களால் இடமளிக்க முடியாத பெரிய கொள்கலன்களில் உள்ள பொருட்கள் நிறுத்தக்கூடிய சிறிய கப்பல்களுக்கு மாற்றப்பட்டன. விழிஞம் துறைமுகம் வந்ததற்கு பிறகு அந்த கடந்த கால போக்கானது மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது ஓராண்டுக்கு சராசரியாக சுமார் 50 முதல் 60 லட்சம் கண்டெய்னர்கள் கப்பல்களில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இந்தியாவின் உள்நாட்டு சரக்கு பரிமாற்றத்திற்கு விழிஞம் துறைமுகம் சிறந்த தீர்வாகவே பார்க்கப்படுகிறது. அதானி துறைமுகங்கள் மற்றும் அதானி துறைமுக சிறப்பு பொருளாதார மண்டலத்தால் இயக்கப்படும் விழிஞம் தற்போது இந்திய துணைக்கண்டத்தின் ஒரே கப்பல் போக்குவரத்து மையமாக பரிணமித்துள்ளது. கிழக்கு மேற்கு கப்பல் பாதையில் இருந்து 10 கடல் மைல்கள் தொலைவில் அதன் இருப்பிடம் இந்திய கப்பல் துறைமுகம் பொருளாதாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே எழுச்சி பெற்றுள்ளது. பன்னோக்கு திரவ கப்பல் தளம், அதிநவீன தொழில்நுட்பம், பசுமை சூழல், ஆழ்கடல் கழிவு மேலாண்மை, குறைவான கார்பன் உமிழ்வு, பதுங்கு குழிகள், குடோன்கள் என நிலையான உள்கட்டமைப்பை விழிஞம் துறைமுகம் பெற்றுள்ளதால் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிநவீன தொழில்நுட்ப கட்டமைப்பையும் எளிதாக கண்டெய்னர்களை கையாளும் தன்மையுடனும் விழிஞம் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா துறைமுகங்களிலும் பெரும்பாலும் ஆண்களின் ஆதிக்கமே அதிகரித்து காணப்படும்.
ஆனால் விழிஞம் துறைமுகத்தில் மட்டும் அது விதிவிலக்காக உள்ளது. விழிஞம் துறைமுகத்தில் பெண் ஊழியர்களும் பணி செய்வது அதன் சிறப்பம்சமாகவே உள்ளது. சர்வதேச பன்னோக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்தால் தெற்காசியாவின் நீல புரட்சிக்கு வித்திடும் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் தானியங்கி துறைமுகமாக கேரளாவின் விழிஞம் துறைமுகம் முத்திரை பதித்து வருகிறது. பன்னாட்டு கடல் மார்க்கத்தில் ஐரோப்பா, பாரசீக வளைகுடா மற்றும் துபாய், சிங்கப்பூர் போன்ற மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளின் கடல்சார் மேலாண்மைக்காக இந்திய நுழைவாயிலாக உள்ள கேரளாவின் விழிஞம் தானியங்கி துறைமுகம் கடந்த மே மாதம் பிரதமர் மோடியால் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மொத்தத்தில் உலக வர்த்தகத்தில் இந்திய கடல் பயணத்தில் மகத்தான அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது விழிஞம் துறைமுகம்.